அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 12 பிப்ரவரி, அதாவது தை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. திதியை புரட்டாதி நட்சத்திரம் 2:56 வரை மதியம், அதற்கு மேல் உத்திரட்டாதி நட்சத்திரம். ராகு காலம் காலை 7:30 9 வரை, யமகண்டம் 10:30 12 வரை, நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, சாயங்காலம் 4:30 to 5:30. அதாவது இன்று நம்ம அணிய வேண்டிய உடை வெள்ளை நிறம். அதே மாதிரி சாப்பிடக்கூடியது கீரை, எள்ளு சம்பந்தப்பட்டது எதுவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது இன்றைக்கி சந்திராஷ்டம தினம் அங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு 9:35 வரை நடக்குது. அதற்கு மேலே சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோருமே ஏதாவது ட்ரஸ்ட்டு அல்லது ஏதாவது ஒரு கம்பெனி எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கலான்னு முடிவெடுப்பீங்க. அதற்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்லதே நடக்கும். ஆமாம். அடுத்தால உங்களது பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருந்துக்கிட்டு, ஏதாவது அசோசியேஷன் அல்லது விளையாட்டு துறையில் ஒரு ஆஃபீஸ், அந்த இதுக்கு உங்களுக்கு ஒரு கௌரவ பதவி கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். உங்கள் அந்தஸ்து நல்லா கூடிக்கிட்டு வருது. ஓகே. அடுத்து ரிஷபராசி. மாணவர்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தால பகைவர்களையும் நண்பராகும் சாமர்த்தியம் உங்களுக்கே உரித்தானது. கொஞ்சம் இறக்க குணம் கூட கொஞ்சம் ஜாஸ்தி. புகழ்பெற்ற கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம், கடவுள் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் நளினமாகவே பண்ணி முடிச்சிடுவீங்க. ஆமாம். இதுவரை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சந்திக்கலை, இதற்கு மேல் சந்திப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வரக்கூடிய காலம் கனிந்து கொண்டு இருக்கிறது. ஓகே. அடுத்து மிதுன ராசி. காதலிக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. கோவப்பட்டு பதிலுக்கு பதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதிக்கம் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. அப்புறம் கண்டினியூ ஆகும். ஆமாம். இப்போது உங்களுக்கு பணக்கார நண்பர்கள், அதாவது உங்களோட அந்தஸ்தில் கூடினவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தம்பி அல்லது தங்கச்சி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் தலையிட்டு அந்த சிக்கலிருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. ஆமாம். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு பெண் பார்க்கும் நிகழ்ச்சி இந்த ராசிக்காரங்களுக்கு நடக்குது. அதாவது பொருந்தாத வயதினருடன் திருமணம் நிச்சயமாகும். பொருந்தாதுன்னா 5 வயசுக்கு மேலே வித்தியாசம் ஜாஸ்தி இளையவங்களாக இருப்பாங்க. அல்லது ஒரு நாளோ, ஒரு மணி நேரமோ, ஒரு மாதமோ, ஒரு வருஷமோ மூத்தவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி வயது வித்தியாசம் உள்ளவருடன் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகுது. ஆமாம். அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகமும் கிடைக்குது. பர்டிகுலராக போக்குவரத்து துறை, போலீஸ் துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்குது. ஸோ வெளிநாட்டில் உள்ள உத்தியோகஸ்தில் உள்ளவங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட், பொருளாதார வசதி ஜாஸ்தி வருது. சிம்மராசி. முயற்சி திருவினையாக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான். பட் அதையும் தாண்டி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிக்கிட்டே போகிறீங்க. உங்களது இளையவர்கள் உங்களை ஏற்று பேசுவாங்க. உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கிறவங்க உங்களை ஏற்று பேசுவாங்க. இன்றைக்கி என்னமோ மூடு நல்லா இருக்குது, ஆனால் கூட நீங்கள் பதிலுக்கு பேசுகிறது இல்லை. அப்படியே லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காத போகிறீங்க. எல்லாம் குருவின் மகாத்மியம். குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கண்டுக்காமல் போயிடுறீங்க. நன்மையை பயக்கும். கன்னியாராசி. உங்களது பேச்சின் மூலமே காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். பேர், புகழ், பணம் எல்லாமே வரதுக்கு உண்டான நாள். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட 60% தான் சேரும். குடும்பத்தில் உள்ளோர் யார் எதை கேட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவீங்க, சேங்ஷன்ன்றீங்க. அதாவது மனுஷன் படித்ததானே பணம், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு தத்துவம் வேறு. இன்னைய சூழ்நிலைக்கு அப்படி சொல்கிறீங்க, நாளைக்கு எப்படி சொல்கிறீங்களோ தெரியாது. ஓகே.
அடுத்து துலாம் ராசி. இன்ஜினியரிங் செக்டார், அதாவது இன்ஜினியரிங் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். ஆமாம், மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் உங்களை பார்க்க வருவார்கள், நீங்கள் போவதில்லை, உங்களை பார்க்கறதுக்கு வர்றாங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கிக்கிறீங்க. எல்லோரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறீங்க, அனுசரித்து தான் போகிறீங்க. ஓகே. அடுத்து விருச்சிக ராசி. சாப்பிட கூட உங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. ஆனால் முடியாத காரியத்திற்காக கடும் முயற்சி பண்ணுறீங்க. தொழில் மூலம் வேறு இடத்துலையே நாளை கழிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் நான் டக்குன்னு வீட்டில் போய் சாப்பிட்டோம் இல்லை, வேறு இடத்துலையே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், நைட்டு பாம்பு துரத்திக்கிட்டு வர்ற மாதிரி கனவு வருது. ஆமாம், ஒன்று துரத்திக்கிட்டு வருது, இல்லை வந்து கடிக்குது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. குலதெய்வத்தம் இல்லை நாகதேவதா கோயிலுக்கு போங்க, சரியாயிருது. அடுத்து தனுசு ராசி. எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசுகிறபடி நடந்து கொள்வீர்கள், மனைவி தவிர. ஆமாம், வெளியே சுற்றும்போது எல்லாம் எந்த டென்ஷனும் இல்லை. வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வச்சாலே டென்ஷன் வந்துடுது. பணப்பிரச்சனை இருக்கிறது இல்லை. நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாட்டில் போய் ஆடுறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் வருது. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அடுத்து மகர ராசி. எதை பார்த்தாலும் அழகாகவே தெரியுது. ஏன்னா உங்களோட மனநிலை, மூடு அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. வேலையில் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆமாம். அடுத்தால வந்து சாயங்காலம் வந்து சிறு பிரயாணம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த காரணத்துக்காக பிரயாணம் போகிறீங்களோ அந்த காரியம் வெற்றி அடைகிற வாய்ப்பு கம்மி தான். வெஹிக்கிளை, அதாவது வாகனத்தை மெதுவாக தான் ஓட்டிக்கிட்டு போங்க. அடுத்து கும்பராசி. 1000 பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களது குலதெய்வம் உங்களை கைவிடுறதில்லை, உங்களை காப்பாற்றிக்கிட்டே வருது. அடுத்து கும்பராசி. 1000 பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களது குலதெய்வம் உங்களை கைவிடுறதில்லை, உங்களை காப்பாற்றிக்கிட்டே வருது. அடுத்தால வந்து உடம்புல வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் என்ன காரணத்தினால அந்த பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலை. ஆயுர்வேதிக், வேதா, இந்த சித்தா, இந்த மாதிரிப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணும். அடுத்து மீனராசி. உடம்பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்குது. நீங்கள் செய்த உடற்பயிற்சி வந்து உங்களை வந்து நோயிலிருந்து காப்பாற்றிக்கிட்டு வருது. ஆமாம், அதாவது வந்து அந்த பாடி மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு வரீங்க, அதை மட்டும் விட்டுறாதங்க. பெண்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க, டென்ஷன் கம்மியாகிடுது. நான் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் டென்ஷன்னு நீ இங்கே முணுமுணுக்கிறது எனக்கு கேட்குது. நீங்கள் சொல்கிறது லாஜிக், நான் வந்து அஸ்ட்ராலஜியை பற்றி சொல்கிறேன். வீட்டுக்குள்ளேயே இருங்கள், நல்லது. இதுவரை நீங்கள் ராசிக்கு உண்டான பலன்களை பார்த்தீர்கள். இது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். அடுத்து ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். இன்று கூட குருவை பற்றியே சற்று பேசலாம். குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க. குரு அவ்வளவு நல்ல கிரகம், அவர் பார்வைக்கு அவ்வளவு பவர் ஜாஸ்தி. அடுத்தால வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்கிங், டீச்சிங், ஹியூமன் ரிசோர்ஸ். அடுத்தால வந்து பிஸ்னஸில் வந்து சுகர் சம்பந்தப்பட்டது, அதாவது ஸ்வீட் ஸ்டால். அடுத்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், டைரி ஃபார்ம் வைக்கிறது, இதுக்கெல்லாம் காரணகர்த்தா குரு தான். அந்த குருங்கிறவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு, மீனம் ராசியில் உள்ளவர்களுக்கு உண்டான கிரகம் குரு. அவர் வந்து கடகத்தில் வந்து உச்சம் பெறார். குரு வந்து ஹைட்டு அண்ட் வெயிட்டாக இருப்பார், நல்ல கலராக இருப்பார். அவங்க முடி, கண்ணின் விழி கூட கொஞ்சம் சற்று பழுப்பு நிறமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குரு அம்சம் பூர்ணமாக இருக்கிறவங்களுக்கு குறுக்கு வழியிலெல்லாம் போக தெரியாது. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்வர், மனிதாபிமானம் மிக்கவர்கள். இப்போது
குரு வந்து என்ன சொல்லுவோம்னா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவர், அதிக வளர்ச்சி உடையவர் வந்து குரு. இப்போ இந்த குரு வந்து நெகட்டிவாக இருந்து அவரது திசபுத்தி நடக்கும்போது வரக்கூடிய நோய்களில் ஒன்று கேன்சர். இப்போது நம்ம அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்வேன். முன்னோர்கள் சொன்ன தத்துவம், முன்னோர்கள் ஒன்று ஆராய்ச்சி நம்மளை வியக்க வைக்கிறது. இப்போ கேன்சர்னோட அறிகுறி என்ன? எக்ஸ்ட்ரா திசு வளர்ச்சி, எக்ஸ்ட்ரா வளர்ச்சியை தான் கேன்சர்னு சொல்கிறோம். அதே மாதிரி குரு வந்து மாமூலாக ஹைட்டு வெயிட் இருக்கிறவர், நெகட்டிவாக இருந்து எக்ஸ்ட்ரா வளர்ச்சியை கொடுத்துக்கிறது தான் அந்த கேன்சர்னு சொல்லக்கூடியவங்க. அப்போது அந்த தத்துவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அந்த ஜோதிடம் கற்றுக்கிறது அது ஒரு எளிய கலை, ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த ஒன்றுக்கும் உள்ள லிங்கு அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் பெரிய ஜோதிட வித்வான் ஆகலாம்.